சொல்லு. என்னம்மா சாப்பாடு ஒன்றும் செய்யலையா? சாப்பாடு ஒன்றும் செய்யலையான்னு சொல்லி கேட்டேன். காலையில சரி காலைல 6:30 மணிக்கு தண்ணி வந்து சரி 9 மணி வரைக்கும் குளிச்சு சரி வீட்டு வேலையை பார்த்து ஆ வீடெல்லாம் கூட்டி பாத்திரம்லாம் கழுவி சரி இவ்வளவு நான் பார்த்துருக்கேன். ம் நீ என்ன சாப்பாடு செய்யலையான்னு கேட்குற. சரி அம்மா இவ்வளோ பார்த்தாங்களேன் ஹோட்டலில் போய் அம்மா அந்த 2 இட்லி வாங்கிட்டு வரலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நான் வயசில் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பாடு செய்யலை கேட்டால் நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள். சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். அதில் 2 இட்லி வாங்கிட்டா போதும். எனக்கு ரொம்ப வேண்டாம். 2 இட்லி போதும். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ நான் வாங்கிட்டு வராத மாதிரி அப்படின்ற மாதிரில நீங்கள் சொல்கிறீங்க. கடை கிளம்பிட்டு இருந்த பையன் என்ன செய்கிறான்னு பார்த்தோன்னா படியில் கம்முன்னு உட்காந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா போய் மேலே போய் பார்த்தோம்னா மொயக்குட்டி எல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயவில் என்ன எங்கே போய் உட்காந்துருக்கான் தெரியுமா? மேலே போய் உட்காந்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்தையும் பொம்மைகளை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த பயவில் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சது நீதாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தூக்கம் வர மாதிரி நடிக்கிறத பாருங்களேன். இவ்வளோ